ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக. வாழ்க்கை என்றாலே ஒரு குறிப்பிட்ட கால பயணம் தானே. பிறப்பு முதல் பிறப்பு வரையான அந்த காலப்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நபர்களோட பயணத்தை மேற்கொண்டிருப்பீர்கள். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏன் ஆசிரியராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பயணம் சற்று வித்தியாசமானது. ஜேர்னி வித் முஃபாசில் ஹுசைன். இந்த பயணத்தின் நோக்கமானது கல்வி போத்தராதர உயர்தரம் கற்கின்ற காலத்தில் சந்தித்த சவாலான விடயங்கள், அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, எப்படி கோர்ஸ்களை தெரிவு செய்வது, அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியான முறையில் ஏற்பட்ட சவால்களையும் வழிகாட்டுதலில் ஏற்பட்ட ஒரு நிவர்த்திக்க முடியாத ஒரு சில பற்றாக்குறையான விஷயங்களை வைத்துக்கொண்டோம். இனி வருகின்ற சந்ததியினருக்கு இவ்வாறு நடக்கக்கூடாது, அதாவது அங்கு ஏற்படக்கூடிய வலுக்கள் மிக குறைவாக இருக்க வேண்டும் என நன்னோக்கோடு இந்த ஜேர்னி வித் முஃபாசில் ஹுசைன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலே முதற்கட்டமாக கெமிஸ்ட்ரியை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுவதற்கு என்ன தகமை இருக்கின்றது என்ற கேள்வி உங்களிடத்தில் ஏற்படலாம். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான இளமானி பட்டம், அதாவது பிஎஸ்சி டிகிரியிலே பிரதான பாடங்களாக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் போன்ற 3 பாடங்களையும் பிராக்டிகலுடன் சார்ந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிலபஸ் ஊடாக கற்றவன் என்ற அடிப்படையில் இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி தற்பொழுது அதனுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் உங்களிடம் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதிலே ஹவு டு லேர்ன் கெமிஸ்ட்ரி ஈஸிலி, இரசாயனங்களை எவ்வாறு நாங்கள் இலகுவான முறையில் கற்றுக்கொள்வது, அதாவது இன்றைய காலத்தில் மாணவர்களுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கின்றது. எப்படி சொல்வதுன்னு சொன்னால், நிறைய வளங்கள் இருக்கின்றது, நிறைய வளவாளர்கள் இருக்கின்றார்கள், நிறைய நேரம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் இக்காலத்தில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலான விடயம். ஆகவே இங்கே கூறப்பட இருக்கின்ற சில நுணுக்கங்களை வைத்துக்கொண்டு அந்த சவால்களினால் ஏற்படக்கூடிய வலுக்களை குறைப்பது உங்களுக்கு உசிதமானது என்று ஆரம்ப கட்டத்தில் கூறியவனாக, எந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடம் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது என்பது மிக குறைவு. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கானது இந்த கெமிஸ்ட்ரி. கெம் இஸ் ட்ரை. என்னை நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கலாம், அதாவது கெமிஸ்ட்ரி முயற்சிக்கக்கூடியது என்று அந்த பாடத்தின் உள்ளேயே ஒரு இயல்பான நிலையில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாடம் கெமிஸ்ட்ரி தான். அந்த வகையில் ஹவு டு லேர்ன் கெமிஸ்ட்ரி ஈஸிலி, இந்த கெமிஸ்ட்ரியை நாங்கள் எவ்வாறு கற்றுக்கொள்வது, ஆரம்பத்தில் அந்த பாடமே உங்களுக்கு கூறுகிறது, என்னை நீங்கள் முயற்சித்து கற்று பயன்பெறலாம். முதலாவது விடயம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல் கன்செப்ட், அதாவது நாங்கள் அடிப்படையான விடயங்களை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதில் அடிப்படையான விடயங்கள் சொன்னால் பேசிக் கன்செப்ட், அதாவது ஒரு அணு ஆரை என்று சொன்னால் என்ன, அடுத்தது அயன் ஆரை என்று சொன்னால் என்ன, இலத்திரநாட்டம் என்று சொன்னால் என்ன, மின்னெதிர்த்தன்மை என்று சொன்னால் என்ன, இவ்வாறான பேசிக் கன்செப்ட். இந்த கன்செப்டை தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கெமிஸ்ட்ரிக்குள் ஒரு ஆழமான நுழைவை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இதிலே அடுத்த ஒரு கட்டமாக பீரியாடிக் டேபிள், அதாவது ஆவர்த்தன அட்டவணை. இந்த ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்தவரையில் ஆவர்த்தன அட்டவணை கிட்டத்தட்ட இரசாயனத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம். அது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இயல்புகள் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டம் ரீதியாக, ஆவர்த்தன ரீதியாக சில ஒற்றுமைகளை காட்டக்கூடிய விடயம். இந்த ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்தவரையில் உலோகங்களை நாங்கள் இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம், அலோகங்களை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம், சடத்துவ வாயுக்களை இலகுவாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம். அதே போன்று இந்த ஆவர்த்தன நாட்டை வைத்துக்கொண்டு அணுவாரை பற்றி நாங்கள் பேசலாம், அயனாரை பற்றி பேசலாம், இலத்திரன் நாட்டத்தை பற்றி பேசலாம். இவ்வாறு நிறைய விடயங்கள் நாங்கள் பேசலாம். அடுத்த விடயம் கெமிக்கல் ஈக்குவேஷன், அதாவது இரசாயன சமன்பாடுகள். அதாவது 2 தாக்கி அல்லது ஒரு தாக்கி, அந்த தாக்கிலிருந்து எவ்வாறு விளை வருகிறது என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த அடிப்படையான விடயங்கள் நாங்கள் கற்றால்தான் இவரை நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளலாம். இதுபோன்று நாங்கள் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டு போகலாம். அடுத்த விடயம் யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ், அதாவது வளங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது. அதாவது நிறைய விடயங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. அது ரிசோர்ஸ் புக்காக இருக்கலாம்,
ஆசிரியரோட வழிகாட்டலாக இருக்கலாம். நிறைய விடயங்கள் இந்த நவீன காலத்தில் தன்னகத்தை மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த விடயத்தை எவ்வாறு இலகுவாக நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கு, அதாவது சம்மரைஸ் பண்ணி நாங்கள் எவ்வாறு அதை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஃப்ளாஷ் கார்டுகளை யூஸ் பண்ணலாம். அதாவது கீ கன்செப்ட், அதாவது ஷோர்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில விடயங்கள். அடுத்தது ஃபார்முலாஸ்ன்னு சொன்னால், உதாரணத்துக்கு மூலண்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறையின் கீழ் மூலத்திணிவு, அதுபோல் செறிவன் எடுத்தால் செறிவு சமன் எண்ணிக்கை மூலின் கீழ் கனவளவு. இவ்வாறு குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் இருக்கின்றன. அது கெமிக்கல் கால்குலேஷனாக இருக்கலாம், எந்த பாடமாக இருக்கலாம். அந்த பாடத்தில் காணப்படக்கூடிய ஃபார்முலாஸை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொகுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியே ரியாக்ஷன், தாக்கம். ஏற்கனவே குறிப்பிட்டது கொண்டு ஒரு தாக்கம், ஒரு தாக்கியிருந்து வெப்பமேற்றுகை பிரிகை அடையலாம். 2 தாக்கிகள் ஒன்றாக சேர்வதனால் புதிதாக ஒரு விளை உருவாகலாம். இப்படி நிறைய விடயங்கள் இந்த தாக்கத்திலே இருக்கின்றன. இந்த தாக்கத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொகுத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், இலகுவான முறையில் கெமிஸ்ட்ரியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக கலர். இனோர்கானிக் பொறுத்தவரையில் நிறைய நிறங்கள் இருக்கின்றன. ஒரு சேர்வை எடுத்துக்கொண்டாலே ஒரு சேர்வையானது நிறைய பொருட்களோடு தாக்கும்போது ஒரு வித்தியாசமான நிறங்களை தோற்றுவிக்கலாம். ஆகவே அந்த அடிப்படையில் நிறங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தொகுத்துக்கொண்டு உங்கள் இரசாயனங்களை நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இதை பயன்படுத்தலாம். அடுத்த விடயம் ப்ராக்டிஸ் ரெகுலர். நீங்கள் தொடர்ச்சியான முறையில் என்ன செய்ய வேண்டும், பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதிலே ஃபோக்கஸ் சம் டாபிக்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மையமாக வைத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கற்றுக்கொள்வது. எப்படின்னு சொன்னால், ஒரு மூலக்கூற்று, அதாவது பரிவு கட்டமைப்பாக இருக்கலாம். இந்த பரிவு கட்டமைப்பை ஒரு மாணவருக்கு புரியாமல் இருக்கின்றது. ஆகவே அவர் எப்படி செய்யலாம், தொடர்ச்சியான முறை பரிவு கட்டம் சம்பந்தமான விடயங்களை அவர் முதலாக அந்த தியரி ஆழமாக படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி, ஒரு மணித்தேலமோ இல்லை 2 மணித்தேலமோ ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட தியரியை படித்துக்கொண்டு அது சம்பந்தமான கேள்விகளை செய்வது. அதுபோல ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலே நிறைய இசைகள் இருக்கின்றன. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொள்வது 2000 ஆண்டிலிருந்து 2024. ஆகவே இந்த கிடைப்பட்ட வினாக்களில் ஒரு குறிப்பிட்ட வினாக்களை எடுத்துக்கொண்டு அந்த தியரியை மட்டும் தனியாக படித்துக்கொண்டு அது சம்பந்தமான கேள்வியை தொடர்ச்சியாக செய்து ஒரு 10 ஹவர் ஒதுக்குறது அல்லது 15 ஹவர் ஒதுக்கி என்ன செய்கிற உங்களுக்கு தேவையான தனிய தியரியை தனியப்படுத்தி செய்யலாம். இதை நீங்கள் ஈஸியான முறைக்கு கொண்டு போகலாம். அடுத்த விஷயம் சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதாவது என்ன சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் அது ஆய்வுக்கூடமாக இருக்கலாம், வினாபத்திரமாக இருக்கலாம், பிரச்சனைக்கான தீர்வு தான். இந்த பிரச்சனைக்கான தீர்வு அடிப்படையில் நிறைய கேள்விகளை நீங்கள் சந்திக்கலாம். அந்த கேள்வியை நீங்கள் சந்திக்கும் போது அந்த கேள்விக்கு என்ன அந்த வினாக்கு என்ன விடை வரும் என்பதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரு எம்சிக்கு ஒரு தியரியை குறிக்கும். நிறைய எம்சிக்கு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான கெமிஸ்ட்ரி சம்பந்தமான சிலபஸை நீங்கள் கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் 2000 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரையான கேள்வியை, அதாவது அதில் இருக்கிற எம்சிக்கு கேள்வியை நீங்கள் தொடர்ச்சியான முறையில் செய்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கெமிஸ்ட்ரியை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த விடயம் ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் சொன்னால் நம்ம என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி கெமிஸ்ட்ரியை இலவாக கற்றுக்கொள்ளும். ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பாக இருக்கும். இப்போ ஆர்கானிக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாடப்பரப்பு, அல்லது 7, 8, 9, 10 இந்த 4 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் பரப்பு. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெயிட்டோடு இருக்கும். ஆகவே படிக்கும்போது ஒரு இவ்வளவுத்தையும் படிக்கிறதா, எப்படி நான் இதை குறிப்பிட்ட காலத்தில் படித்துக் கொள்வது என்ற அந்த பயத்தை நீக்குவதற்காக பிரேக் டவுன் கம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ், அந்த பெரிய கம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை நீங்கள் என்ன செய்யணும், கட்டமாக உழைக்கிறேன். அதாவது தாக்கம் எடுத்தால் அந்த தாக்கம் எதோடு தாக்கம், மாற்றீடை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த மாற்றீடை எவ்வாறு இலகுவாக செய்யலாம், தாக்கி என்ன, சோதனை பொருள் என்ன என்பதை தனியான முறையில் நீங்கள் எடுத்து பிரித்து படித்துக் கொள்வது. உதாரணமாக அட்கேன் எடுத்தால் அட்கேன் என்னென்ன தாக்கிகளோடு தாக்கமடைந்து, என்ன சோதனை பொருளோடு தாக்கமடைந்து என்ன விளைவை ஏற்படுத்தும், கைன் எடுத்தால் என்ன செய்யும், எப்படி நீங்கள் என்ன செய்யலாம், பெரும் பரப்புடைய அந்த தியரியை துண்டு துண்டாக உடைத்து உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், கட்டமைத்து அதை இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த விடயம் ஷெட்யூல். என்னை பொறுத்த மட்டில் 3 பாடங்களை நீங்கள் பிரதானமாக பரவலாக நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கம்பைன்மெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது பயாலஜியாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 பாடங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு செல்வது மிக நல்லது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் எல்லா நேரத்திலும்
படிக்கலாம், எல்லா பாடமும் எல்லா நேரத்திலும் படிக்கலாம். இருப்பினும் அது சிலவர்களுக்கு ஒத்து போவதில்லை. எனது தனிப்பட்ட கருத்து, இந்த எக்ஸாம் ஆனது, அதாவது ஃபைனல் எக்ஸாம் ஆனது காலையில் ஒரு 9 to 12 மணி, பயாலஜி சம்டைம் பார்ட் 2 1 மணியிலிருந்து 4 மணி நினைக்கிறேன், அந்த காலப்பகுதியில் நடக்கும். ஆகவே இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயம் வினாக்களை சந்தித்து பயிற்சி பெற வேண்டும். எனது அன்பான வேண்டுகோள் அதுதான். இந்த காலப்பகுதிக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய மூளையை, உங்களுடைய பிரெயினை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டீர்களானால் எக்ஸாம் அந்த நேரத்தில் நடக்கப் போகின்றது. ஆகவே அது உங்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் படிக்கிற காலத்தில், படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த நேரத்தை நீங்கள் மேக்சிமம் கேள்விகளை செய்வதில்லை, தியரியை படிக்கிறது வாட்டினாக கேள்வியை அதிகமாக செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அந்த டைம் உங்களுக்கு பிற்காலத்தில் ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் செக் பண்ணும்போது மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே எந்த நேரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், பரவலாக படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சூழல் ஒரு மிக முக்கியமான காரணம். சூழல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே பிரதான அங்கம் வகிக்கின்றது. அந்த வகையில் ஒரு அமைதியான சூழலை நீங்கள் கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்தால் உங்களுடைய அந்த லேர்னிங் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவ் இருக்கும். அடுத்த விடயம், டீச் அதர்ஸ். நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை இன்னொருவருக்கு விளங்கப்படுத்துவதன் மூலம் என்ன செய்யலாம், உங்களுடைய அந்த பாடத்தை இலகுவான முறையில் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே குறிப்பிடப்பட்ட வகையில் வகைப்படுத்தப்பட்ட இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு கூறப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக பின்பற்றுவதன் மூலம் உங்களது அடைமட்டத்தை அதிகமாகவும் உங்கள் நேரத்தை ஒரு குறுகிய விதத்தில் பயன்படுத்தி உங்கள் அடைமட்டத்தை நல்ல முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தமானவர்களே, இது எங்களுடைய யூடியூப் சேனலிலே தொடர்ச்சியான முறையில் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் இடம்பெறும். இணைந்து கொள்ள விரும்புவர்கள் ஜேர்னி வித் முஃபாசில் ஹுசைன் என்ற சேனலின் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மேலதிகமாக இது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்ள விருப்பமாயும் இந்த இலக்கத்தினுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே உங்களுக்கு இது மிகவும் பிரயோசனமான முறையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் இணைய விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.